ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஏன் நிறைய ஆண்டவர் பல காரியங்களை அது முன்னேற்பாடாக பல காரியங்களை சொல்லிட்டு வர்றார். ஏப்பா இதெல்லாம் இருக்கும், இது நடக்கும், இது வரும், இந்த சூழ்நிலைலாம் வரும் அப்படின்னு இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட உங்களுக்கு சமாதானம் இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம ஆதரிப்பேன்னு சொன்னார், மேலே தூக்குறேன்னு சொன்னார், நம்மளோட கண்ணீரை துடைக்கிறேன்னு சொன்னார், விடுதலை தரேன்னு சொன்னார். கடைசியில் ஒன்றுமே செய்ய விட்டுட்டாரு. ஒருத்தர் என்ன பேசியிருந்தார், சார் அவர் ஆண்டவருக்கு என் மேலே இறக்கமே இல்லைங்க, என்னை விட்டுட்டாருங்க அப்படின்ட்டார். ஏன்னா இப்போ ஆண்டவர் மேலே சமாதானம் இல்லை அவருக்கு. ஆண்டவர் மேலே கொஞ்சம் ஒரு குறை, என்ன தப்பண்ணப்போ என்னப்போ அவர் சொன்னார் சொல்லிட்டு வாக்கு தத்தங்கள்லாம் நான் நிறைவேற்றிட்டு வந்தேன். வாக்கு தத்தங்கள்லாம் வாசித்தேன், மேலெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன், செவத்தில் அடித்து ஓட்டிருக்கிறேன், எங்கள் கதவுல கூட வாக்கு தத்தம் எழுதி வச்சுருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்று கூட நிறைவேறலைங்க. எங்கள் சர்ச்சில் கொடுத்த 12 மாதங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறல. கொஞ்சம் மனசு கஷ்டமாக, ஆண்டவர் இதில் சமாதானம் இல்லைங்க. ஒரு மாதிரி ஆண்டவர் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் வாழ்க்கையில் வரும், இது பிரச்சனைகள் பல விதங்களில் இது இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த என்னிடத்தில் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்த இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொல்ல வராரு? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துகிறார். இந்த உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, உலகம், இந்த உலகம், இந்த உலகம் என்கிற வார்த்தை காஸ்மாஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க பதத்தினுடைய வார்த்தையாய் அது காணப்படுகிறது. உலகத்தில் 2 உலகம் அந்த இடத்துல போட்டிருப்பாருங்க. உலகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தை ஜெயித்தேன். 2 உலகம், 2 உலகம்னா காஸ்மாஸ் அப்படின்னு கிரேக்க பதம் சொல்லப்படுகிறது. உலகம் பார்த்தீங்கன்னா, உலகன்ற வார்த்தை வேதாகமத்தில் பல விதமான பதங்களே சொல்லப்பட்டு வருகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா உலகம், ஆண்டவர் உலகத்தையும் அவர் படைத்தார், பூமியும், அதாவது உலகத்தை அவர் படைத்தார் என்று வேதவசனம் சொல்லுது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுங்கின்மையாக இருந்தது, ரொம்ப அழகமாக அற்புதமாக அந்த உலகத்தை இயற்கை எழில் மிகுந்த ஒரு உலகத்தை, ஒரு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு உலகத்தை அவர் படைத்தார். இப்படி பாருங்க, சோத்திரம், ரொம்ப அற்புதமான உலகத்தை அவர் படைத்தார். கடல், அருவி, நீரூற்று, இன்னும் மலைகள், விளைநிலங்கள், இப்படி எல்லாத்தையும் அவர் படைத்தார். அதுதான் உலகம். அப்படி ஒரு உலகம் ஒரு பதத்தில் வருகிறது. இரண்டாவது அவர் சொல்லுறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த காஸ்மாஸ் அப்படி பார்த்தா இன்னொரு விதத்தை சொல்லப்படுகிறது. அதுனா என்னன்னா, உலகன்றது வேர்ல்ட் சிஸ்டம், உலகத்தினுடைய அமைப்பு, தொடர்பு, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய ஒழுங்குகள், அதனுடைய டிசிப்ளின்ஸ், இப்படி அந்த ஒழுங்குகள், கட்டமைப்பு, அதனுடைய காரியங்கள், அதாவது ஜனங்களால் ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற அமைப்புகள், கட்டமைப்பு, அது ஒரு ஆர்கனைஸ் ஒழுங்கு, ஒரு விதமான ஒழுங்குள்ள சட்டம், ஒழுங்குகள், சட்டம் ஒழுங்கு, இவைகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல சொன்ன உலகம் நாம் பார்க்கிறதான ஒரு உலகம். இரண்டாவது உலகம் மனிதர்களை குறிக்கிறது, மனிதர்களை உலகம் அங்கே வேதம் குறிப்பிடுகிறது. மூன்றாவது இந்த உலகம் காஸ்மாஸ் என்ற அந்த உலகம் எதை குறிக்குதுன்னா, அங்கே இருக்கிற ஒழுங்குகள், சட்டத்திட்டங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் அல்லது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட பலவிதமான கட்டமைப்புகள், சட்டங்கள் என்ற காரியங்களே அது விளங்குகிறது. சிஸ்டம், ஏன்னா மனுஷன் எப்படி கடைபிடிக்கணும், அது எப்படி வாழணும், எப்படி காரியங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போட்டிருப்பாங்க, லா அண்ட் ஆர்டர். லா ஒரு ஆர்டரில்
இந்த உலகம் ஒழுங்கின் அடிப்படையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டம் சரியாக இருக்குது, ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் உபத்திரவம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னா இவைகள் ஒழுங்கின்படி இல்லை. இந்த ஒழுங்குக்குள்ள பிசாசு சத்துரு என்ன செய்கிறான், அங்கே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டான், சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி விட்டுட்டான், குழப்பத்தை விளைவிச்சுட்டான். அது அதனுடைய தன்னிச்சையில் இயங்க முடியாதபடி அங்கே ஒழுங்குகள் அங்கே மாற்றப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம், அந்த லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்குறவர் உள்ளே பிடிச்சி போடணுன்னு ஒரு ஒழுங்குமுறைகள் உண்டு, ஜுடிஷியல் உண்டு, எல்லாம் அதை ஒழுங்குபடுத்தும்படியாக நீதித்துறை செயல்பட்டுக்கிறது, அதுக்கான தண்டனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் என்ன நடக்குது, நீதித்துறையிலே அதை காசை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கினால வெளியில் விட்டுறாங்க. அப்போ லஞ்சம் வாங்குறால லஞ்சம் வாங்கிட்டு வெளியில் விட்டா அப்போ என்ன ஆகிடுது, சிஸ்டம் கரப்ட் ஆகிடுது. இப்போ கரப்டர் சிஸ்டத்தில் உட்காந்துருக்குறோம். கரைப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஒழுங்கின்படி உட்காந்துருக்குறோம். அதனால் இந்த உண்மையாக உழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், உண்மையான காரியங்களை செய்கிறவன் மேலே வர முடியுதில்லை. பலர் பல பிரச்சனைக்குள்ள ஒரு இதுக்குள்ளே வந்துடுறாங்க, முடிவுக்குள்ளே வந்துடுறாங்க. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி அநியாயம் செஞ்சாதான் ஏமாத்தினாதையா முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேறவே முடியாதியா, அவ்வளோதாயா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர்கள் பல சூழ்நிலைக்குள்ளே பல ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டு இது நமக்கு இதுக்கு லாய்க்கு இல்லை. என்ன சில பேர் இப்படி மாறிடுறான், எப்படியாவது சட்டத்தை ஏமாத்துண்டா, எப்படியாவது லஞ்சம் கஞ்சம் கொடுத்து மேலே வந்தான்னு ஒரு பக்கம் அப்படி போயிடுறான். இன்னொரு பக்கம் இது நமக்கு அது லாய்க்கு இல்லை, இப்படியே இருப்போம், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவோம், இப்படியே வேதனை அனுபவிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாலும் இப்படி இருக்கிறான். ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ என்கிட்ட சமாதானம் இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதான்ப்பா, இதெல்லாம் நடக்கும் தான். ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் எல்லா சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் உள்ள ஒழுங்கின்மையை கொண்டு வந்துட்டான். எத்தனையோ சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டு கொலை செஞ்சவன், ரொம்ப அநியாயம் உள்ள ஆட்கள் வெளியில் சுற்றி தான் இருக்கிறாங்க. ஏன் சட்டம் வேலை செய்தால் அங்கே ஒழுங்கின்மை இருக்குது, அதனால் அது ஒழுங்காக செயல்படையில். ஒழுங்காக இருக்க வேண்டியது ஒழுங்கில்லாமல் இருக்குது. ஒழுங்கில்லாமல் இருக்கிறதுனால ஒழுங்கில்லாத ஆட்கள் ஒழுங்கில்லாத இந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள ஒழுங்குபடுத்த முடியல. இதான் அவங்க பிரச்சனை. அப்போ இப்படி சூழ்நிலையில் இருக்கிறதுனால இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எப்பா சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் உலகமே கரப்ஷனுக்குள்ளே இருக்குது, குழப்பத்துக்குள்ளே இருக்குது, எல்லாம் உள்ள இருக்குது. ஆனால் திடன் கொள்ளுங்கள், திடன்கொள், சியர் அப், டேக் ஹார்ட், ஹல்லேலூயா, நெஞ்ச நிமிர்த்தி நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு பெரிய சூழ்நிலையை ஜெயிக்கணும்னா முடியாது, அதெல்லாம் இது பண்ண முடியும். உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிகத்தான தேவன், அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட கரப்ட் சிஸ்டத்தில் உள்ள இருந்துதாயா, இந்த ஒழுங்கில்லாத இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்துதான் நான் ஜெயிச்சேன், இந்த உலகத்தை ஜெயிச்சேன். ஒழுங்கற்ற இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் உலகம். இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன். ஐ வர் ஓவர்கம், நான் வெளியில வந்தேன், நான் ஜெயித்து எழுந்தேன், நான் போராடி வெற்றி கொண்டேன். அப்போ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்னன்னா, நான் ஜெயிச்சேன், ஓவர் கம் பண்ணேன், நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. நிறைய கிறிஸ்துவர்கிட்ட பேசும்போது, ஊழியக்காட்டி பேசும்போது அவங்க தோத்து போன மாதிரியே பேசுறாங்க. உபத்திரம் இருக்குது, இது முதல் பகுதி தான் சொல்றாங்க, உபத்திரம் இருக்குது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட், உண்மைதான். ஐயா உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உபத்திரம் சந்திக்கலையா, பெரிய பிரச்சனை. என் சொந்த சகோதரனால் வந்த பிரச்சனை, சொந்த வேதம் தான் சொல்லுது, கள்ள ஊழியக்காரர் உண்டு, கள்ள சகோதரர் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. இவர் தீர்க்கதரிசி சொன்னாரியா, அதுபடி என் வாழ்க்கை ஒன்று போயிடுச்சியா, அவரைப்பட்டனு வா. நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. நல்ல தீர்க்கதரிசி இடத்துல தீர்க்கதரிசி குழப்பம்னு சொல்லிட்டு கள்ள தீர்க்கதரிசியில் ஒன்று பிசாசு கொண்டு வந்து விட்டுறான். ஒரு முறை நான் ஒரு கால்குலேட்டர் வாங்க போனேன், ஒரு இடத்துக்கு போனாங்க. நான் ஒரு ஷார்ப், அப்படி அந்த நாட்களில் ரொம்ப அந்த கால்குலேட்டர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஷார்ப்ன்ற ஒரு கால்குலேட்டர் பார்த்தா, ரைட் ரொம்ப இது நல்ல கம்பெனியாச்சே வாங்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு சரியாக வேலை செய்யலன்னா அந்த கால்குலேட்டர் என்னடா நல்ல ஷார்ப் கால்குலேட்டர் நல்லா வேலை செய்யுமே, இது என்ன வேறு மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கால்குலேட்டர் எடுத்து நல்லா உத்து பார்க்குறேன், இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க SHARP ஷார்ப் இருக்குது இடத்துல, SHAPRன்னு போட்டுருக்குது, ஷார்ப்பர் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது. போட்டவுடனே நான் பாருங்க அவசரத்தில் இதெல்லாம் சரியாக கவனிக்காமல் வாங்கிட்டேன். அது வாங்கிட்டதுனால டூப்ளிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டு அப்போ என்னடா இது ஏமாத்திட்டானேன்னு நான் வேதனைப்பட்டுருக்கிறேன்.
அப்போ கவர்மெண்ட் ஏன் இப்படி அலோவ் பண்ணுது? எனக்கு பல குழப்பம். கவர்மெண்ட் ஏன் அலோவ் பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஏன் அதை விட்டுச்சு, இதை ஒழுங்கெடுக்க கூடாதா, அதுக்கு டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சி உள்ள தூக்கி போடக்கூடாதா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்லாம் திட்டிகிட்டு உட்காந்துருந்தேன். எல்லாம் இதை விற்கிற அந்த கடைக்காரனை திட்டினேன், அவனை திட்டினேன், கவர்மெண்ட்டை திட்டினேன், எல்லாத்தையும் திட்டிட்டு இது இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னு உட்காந்தேன். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நமக்கு கொஞ்சம் படிப்பறிவை கொடுத்துருக்கிறாரு. ஷார்ப்புக்கு என்ன ஸ்பெல்லிங் தெரியும், அது இங்கிலீஷும் கொஞ்சம் தெரியும். அதை படிக்காது ஏன் தப்பா என்னன்னு. அப்போது நான் தான் அதை கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கணும். என்னடா ஸ்பெல்லிங் இப்படி தப்பாக போட்டிருக்கானே, இது டூப்ளிகேட்டு. அந்த டூப்ளிகேட்டு ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையை வச்சுருக்கிறார். அதனால காரியங்கள் கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்கிறார். சும்மா நம்ம எச்சரிக்கை இல்லாமல் குழப்பமாக போய் எதையா வாங்கிட்டு கடைசியில் அவனையும் இவனையும் திட்டுட்டு இருக்குது என்ன பண்ண முடியும்? ரைட்டு, கடைசி நாட்களில் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். தவறு செய்தவர்கள், கலப்படம் பண்ணவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், துன்மார்க்கம் பண்ணிடுறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி போட போகிறார். ஆனால் இப்போ வாடுற வாழ்க்கையில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணுமே, நீங்கள் வெளியில் வரணுமே. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் சில வசனங்களை வாசிக்கும்போது ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள். மத்தேயு எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகியும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இன்னொரு வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பிப்பார்கள். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்ல. ஆடு மாதிரி ஆயிட்டுக்க பாவம். ஆடை நான் இப்போ என்ன அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். இல்லை ஓநாய் கூட்டம், ரத்த வெறி பிடிச்ச கூட்டம், கட்டிச்சு தின்னலான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆட்டுக்குட்டிப்பா, ஷீப், சோத்திரம், செம்மறி ஆடு, ஒன்றுமே அப்பாவி, சோத்திரம், நீ அப்பாவியாக இருக்கிற, எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் அடப்பாவிகளாக இருக்கிறானுங்க. அவங்க நடுவில் ஒன்று அனுப்புகிறேன்றார். சோத்திரம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ மோசமான இப்படி போட்டு கையெல்லாம் கட்டிட்டு என்னை அனுப்புறீங்களே நியாயமா? இப்படி என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்களே, போய் அனுப்புறீங்களே நியாயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எல்லாம் இருக்குது, விஷயம் இருக்குது, உங்களுக்கு கவலைப்படாதீங்க சொல்கிறார். அப்போ உள்ளே போகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். சர்ப்பங்களை போல என்ன சொல்றாரு? சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். சர்ப்பங்களை போல இருங்கன்னா சொல்லலை. சர்ப்பம் மாதிரி ரொம்ப பாய்சனாரே ஒரே கோத்தில் போட்டு தாக்கிடு, எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு, சோத்திரம் போட்டு தாக்கிடு, ஒரு நறுக்குன்னு கொட்டிடு அப்படின்னு சொல்லலை. சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாய், ரொம்ப சூடா. சர்ப்பம் பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல தான் நகரும், நாக்கு வர அப்பப்போ நீட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி நீட்டுதுன்னா அந்த உணர்வு கொம்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதிர்வலைகள், சத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது காது கிடையாது, அது உணர்வு கொம்பு. உணர்வு நாக்கை நீட்டி நீட்டி அந்த இதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கும். அந்த அதிர்வலைகளை பிறகு வயிற்றுல தான் அந்த அதிர்வலைகளை அது புரிஞ்சுக்கும். ஓஹோ, யாரோ என்னை தேடி வருது, யாரோ வராங்க. இது கண் இருக்குது, கண் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் கண் அதுக்கு. அதனால தான் சமயத்தில் சாட்சி பார்க்குது. அந்த இவன் கூட பாம்பாட்டி கூட மகுடி ஊதும்போது அது ஏதோ ஒன்று ஆடுதை பார்த்துட்டு இப்படி ஆட்டுது. அது காதெல்லாம் கேட்காது, அது காது கிடையாது. ஆண்டவர் அது சொல்கிற செவிட்டு விரியம். அந்த விரியம் பாம்பு செவிட்டு தன்மை ஜாஸ்தி. அந்த பாய்சனாக இருங்க, கொட்டுங்க, திருப்பி நறுக்குன்னு கொட்டிட்டு சாவடிச்சுங்க, அதை சொல்ல வரல. வின உள்ளலாம் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணும். ரொம்ப யாராவது தன் ஆபத்து வருதுன்னா ஓடி ஒழிஞ்சிடும். சில பாம்புகள் பார்த்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் ஓடுது. ஓடி போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளுக்குள்ளே போனாலும் ஒன்று ஸ்க்ராட்செல்லாம் போகுது. ரொம்ப பயங்கரமான முள்ளுக்குள்ளே பாம்பு போகிறத பாருங்கள், அதில் உடம்புல கீரலே விடாது. ஒரு கண்ணாடியை கொட்டிட்டு மேலே விட்டாலும் அப்படியே அழகாக மேலே ஊர்ந்து அழகாக அந்த பக்கம் போகுது, ரொம்ப அழகாக போகுது. அதுவும் இல்லாமல் அதுக்கு டக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா பாம்பு இப்படி தலையை தூக்குது. அது பாருங்க கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது. கொஸ்டின் மார்க் வினா, கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது. யோசிக்கணும், ஐயோ இது எதுக்கு வருது, ஏன் சவுண்ட் வருது, என்ன அதுக்கு வருது, இப்படி வருது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதிலும் பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வசனம், இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ பாம்பு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருங்க,
ஏன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க. அடி வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒளிஞ்சிடுங்க, போயிடுங்க, கிளம்பிடுங்க, தப்பிச்சுங்க, உங்கள் ஞானத்தை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஷூடாக இருங்க, ஷார்ப்பாக இருங்கன்னு சொல்கிறார். பேக்கு மாதிரி இருக்காதீங்கன்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே சிலது நான் எங்கே பார்த்தாலும் ஏமாந்த கதை ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கோம். அவன் ஏமாந்துட்டான், இவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அங்கே போன அவன் ஏமாத்திட்டான், இதை செஞ்சேன், இவர் நல்ல பிரதர் நினச்சேன், என்னை ஏமாத்திட்டாரு, நல்ல ஆளுன்னு நினச்சேன், என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்பா ஆண்டவர் சார், நான் அதான் சொன்னேன், ஏமாத்துவான் தான் சொன்னேன். நீ கொஸ்டினோட நீ வினவு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தியா? ஸ்தோத்திரம். நான் வாங்கின கால்குலேட்டர் மாதிரி சரியாக ஸ்பெல்லிங் கவனிக்காம வாங்கிட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை, ஒன்றும் வேலை செய்யாது. நம்மளை பார்த்தாக்க சும்மா இருக்கிற கூட தலையில் கட்டிடுவோம். ஸ்தோத்திரம் வருதுடா, இவன் தான்டா சரியான ஆள், ஸ்தோத்திரம் கையில் பைபிள் வருது, வெள்ளையும் போட்டிருக்குது, ஆள் கிடச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான். ஆனால் வாங்கிட்டு வந்துடாதீங்க. வந்துட்டு ஏமாத்திட்டா ஆண்டவர் ஏன் ஆண்டவரை என்ன அனுமதித்தீர்கள், ஏன் எப்படியோ வாழ்க்கையில் எப்படி விட்டுட்டீங்க, என்னையே ஆண்டவரை கைவிட்டீர் அப்படின்னு புலம்பாதன்னு சொல்ல வர்றார். சொல்கிறாரு, நான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிறேன், அவர்கிட்ட கேளு ஆலோசனை, அவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சி உனக்கு சொல்லுவார். அவரோட பேசி பழக, ஆண்டவர்கிட்ட கேளு, எது கேட்டாலும் உடனே போய் தான் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல வர்றார். அதுவும் இல்லாமல் புறாக்களை போல கபடி, அதே சமயத்தில் கபடி இல்லாமல் இருக்கணும். நம்ம இப்போ பாம்பு மாதிரி போட்டு தாக்குறதுக்கு அவனுக்கு இது அப்படியே கபடாக இருக்கக்கூடாது, கன்னிங்காக இருக்கக்கூடாது, குறுக்கடாக இருக்கக்கூடாது, ஆளை ஏமாத்துற கிடையாது, கபடி இல்லாமல் இருக்கணும். பாருங்க, 2 அனிமலுக்கு 2 விதமான நல்ல கேரக்டர் உண்டு, கெட்ட கேரக்டர் உண்டு. பாம்புகிட்ட இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் புறாக்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர் கபடி இல்லாது, அது பார்த்தீங்கன்னா, ஆனால் அது பேக்கு, எங்கே போனாலும் போய் மாட்டிக்க, ஈஸியாக பிடிக்கும், அடி வாங்கிடும், எல்லாம் புறாவை பிடிச்சி ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியாக புறாவை பிடிச்சி அந்த மாதிரி மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போ 2 விதத்துலேயும் 2 கேரக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி இருங்க. அப்படி ஒப்புன என்ன ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒரு கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. நம்ம இந்த இங்கே காமிக்கிற அனிவல்ஸை வச்சே நிறைய காரியங்களை கற்றுறேன். அப்போ அந்த மாதிரி கற்றுங்க அப்படின்றார். அதுவும் இல்லாமல் மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது மனுஷனை குறித்து எச்சரிக்காரு. எந்த மனுஷன் சும்மா நல்ல எச்சரிக்கையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றாரு. ஆலோசனை ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்கள் உங்களை வாரிலாம் அடிப்பாங்களாம். உன்னை இன்னும் படி வெள்ளைகள் அடிக்க மாட்டான், ஜெப ஆலயம் இருக்குதுல்ல அங்கேயே வச்சு சாத்துவான்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, ஜபா என்ன ஜெயிலுக்குள்ளே போட்டு அடிப்பான்னு பார்த்தாக்க ஜபாலயத்தில் கொண்டு போய் அடிக்கிறானா அப்படின்றீங்க. ஆமாம், ஜபாலயத்தில் ஜபாலயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபாலயத்தில் அடி வாங்கிட்டு வருவாங்க. அடிக்கிறதுனா என்ன? முதுகில் அடிக்கிறதுனா பின்னாடி போட்டு கொடுக்கறது, பின்னாடி அடிக்கிறது, முன்னாடி போட்டு பின்னாடி சாத்துறது, பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெருசாக குழியாக பறித்து கீழே தள்ளுறது. அப்புறம் நிறையா ஊழியக்காரத்தில் ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், நான் உயிரை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், என்னவெல்லாம் செஞ்சேன், கடைசியில் இப்படி கவுத்துட்டானையா, இப்படி என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டானையா, இப்படி ஆலயத்தில் இருக்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சிட்டானையா அப்படின்னு சொல்லி புலம்புற ஆட்கள் நிறைய பேர் பாவம். அவர் சொல்கிறாரு, நீ எச்சரிக்கையாக இருப்பா, ஜபாலயம்னா ரொம்ப நினச்சிடாத, ஜபாலயத்தில் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், எல்லாம் ரொம்ப சரியானவர்கள், ரொம்ப அக்யூரேட்டான ஆட்கள், ரொம்ப அப்படியே சும்மா இயேசு கிறிஸ்துனுடைய அங்கே அடையாளங்களை வைத்திருப்பாங்க, அப்படியே தரிச்சுக்கிட்டு அப்படியே உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அங்கேயும் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கேயே இல்லைன்னா ஏமாந்துட்டுன்னா உன் முதுகு விரிஞ்சிடும். சோத்திரம், முதுகத்தை பிரித்து எடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ உபத்திரம் உண்டு. இதோட முடிச்சல் நிறைய ஆட்களை பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் லைஃப் ஒரு டிஃபீட்டட் லைஃப் மாதிரி பேசுகிறாங்க, தோத்து போன வாழ்க்கை மாதிரி பேசுகிறாங்க, தோத்து போன காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறையா விசுவாசிக்கிட்ட போகும்போது புலம்புறான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், இவன் கட்டிட்டான், அவன் தட்டிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், பின்னாடி பற்றி பேசிட்டான், அதை பேசிட்டான், புலம்பி அது ஒரு தோத்து போன வாழ்க்கை மாதிரி காமிக்கிறான். அது என்னமோ ஒரு சரியில்லாத வாழ்க்கை மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா இதெல்லாம் வச்சிருப்பார். உபத்திரம் உண்டு, அந்த உபத்திரம் உண்டுக்கு அடுத்த சென்டென்ஸ் அவங்க போகல, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகல, அது அடுத்த முடிவு, அந்த சென்டென்ஸ் அதோட முடியல, அந்த வசனம் அதோட முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் இருக்குது, அதை அவங்க புரிஞ்சு கொள்ள முடியல, அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அது குறித்து அவங்க சொல்லுகிறதும் இல்லை.
எப்போ போனாலும் ஒரு ஒரு டிஃபீட்டட் ஸ்டோரி, தோத்து போன கதை. ஒருத்தரும் ஜெயித்ததை சரித்திரமாக சொல்லுவாங்க, ஜெயிச்ச கதையை சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் போனால் தோற்று போன கதை தான். வியாபாரம் எடுத்தியா, அது நான் ஒருத்தன் சொன்னாயா, அவனை நம்பி இத்தனை லட்சம் போட்டையான், கடைசி தோத்து போயிட்டியா அப்படின்றான். எப்பா நீ இந்த வேர்ல்டுக்குள்ள கரப்ட் சிஸ்டத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிற, ஒரு குழம்புன சிஸ்டத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிற. பிசாசு அநேகருடைய மனதை கெடுத்து போட்டு வச்சிருக்கிறான், கரைப்படுத்திட்டான், ராங் ரூட்டை போட்டுட்டு இருக்கிறான். அவன் எவனை அவங்க கீழே தள்ளலான்னு யோசிக்கிறான். அதனால தான் ஆண்டவர் பல இடங்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாடுல தான் திட்டுறார். ஏப்பா நீ நன்மை செய்ய படியுங்கள். ஏப்பா நீ ஏன் இன்னொருத்தனை கவுக்குற, இன்னொருத்தனை கொண்டு போகிற, மறைமுகமாக ஆலோசனை பண்ணுற, கவுத்து விடுற, எல்லா வேலையும் பண்ணுற, எல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போது அது உண்டு தான், அது இருக்குதான். அது அந்த சிஸ்டத்தை இப்போ மாற்ற முடியாது. அது இன்னொரு புதிய வானத்தை, புதிய உலகத்தை படைப்பேன், அப்போ எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். ஆனால் இப்போ எல்லா சிஸ்டம் கரப்ட் ஆனதுக்கு மனுஷன் இடம் கொடுத்துட்டான். இப்போ எல்லாம் கரப்டாகி கிடக்குது, எல்லாம் கரைப்படுத்தப்பட்டிருக்குது, எல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, எது குழப்பம் நிறைஞ்சிருக்குது, பிரச்சனை நிறைஞ்சிட்டு இருக்குது. இதை கண்டு போலப்பாத இருக்கு, எச்சரிக்கையா இரு. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு வழியை திறப்பேன், நான் உனக்கு நல்ல நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதோட முடிக்கல அந்த வசனத்தை, தொடர்கிறார். திடம் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். டேக் கரேஜ். நம்பிக்கையுள்ளவர்களாக மாறுங்க, தைரியம் உள்ளவர்களாக மாறுங்க, நல்லவர்களாக நல்ல காரியங்களாக மாறுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. இந்த கரப்ட் அதுதாங்க சேலஞ்சு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சேலஞ்சிங் லைஃப். அது ஒரு சவால் விடுக்கிற வாழ்க்கை. குழப்பம் அடைஞ்ச சிஸ்டத்தில், கரப்டான சிஸ்டத்தில் கரப்டாம ஜெயிக்கிறான் பாருங்க, அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கரப்டான சிஸ்டத்தில், குழப்பம் நிறைஞ்ச சிஸ்டத்தில், மற்றவங்களை கவுக்கிற இந்த சிஸ்டத்தில், ஒழுங்குல நீங்க கவுராம மேலே வரைக்கும் பாருங்க, அதுதாங்க கிறிஸ்டியன் லைஃப். அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி தேவனுடைய ஞானத்தை கேளுங்க. அவர் இந்த குழப்பம் நிறைஞ்ச உலகத்துல, கரப்டிவ் வேர்ல்டுல உங்களை ஆண்டவர் மேலே கொண்டு வருவார். அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், ஏப்பா தைரியமாயிரு. இதுல சில கிரேக்க பதங்கள் ரொம்ப நல்ல காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாருங்க, உபத்திரம் உண்டு அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா திலிப்சிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க பதம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா வரை ட்ரிபுலேஷன், அஃப்ளிக்ஷன், டிஸ்ட்ரெஸ், பெர்சிக்யூஷன் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, துன்புறுத்தல். நிறைய பேர் துன்புறுத்துவாங்க, அவங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வருவாங்க, பலங்களில் கொண்டு வருவாங்க, பல சூழ்நிலைகளில் கொண்டு போவாங்க. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா டேக் கரேஜ். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தார்ஷே அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் சொல்லப்படுது. தார்ஷே அப்படின்னா திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். டேக் கரேஜ், பி ஆஃப் குட் சியர், ஹாப்பியா இருங்க, திடப்படுத்திக் கொள்ளுங்க. பி கான்ஃபிடென்ட், நம்பிக்கையா இருங்க. ஐ எம் ஆஃப் குட் கரேஜ் அண்ட் குட் சியர், ஐ எம் போல்ட். தைரியமாயிரு, உற்சாகமாயிரு, தன்னம்பிக்கையுடன் இரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தன்னம்பிக்கையிலிருந்து பேசாத. ஒவ்வொருத்தரும் இருந்துக்குதுங்க, என்னை அடிச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, ரைட்டு சோத்திரம், என்ன அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க. துணிச்சலானவனா இரு, துணிஞ்சிடு. இல்லையா, உனக்கு ஜெயம் இதை பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன், இதுல நான் ஜெயம் பெறாம விட மாட்டேன். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்துறாலும் அந்த இடத்துல நான் ஜெயிச்சே தீருவேன். அதுல நான் ஓவர் கம் பண்ணுவேன். ஓவர் கம்னா அதை மேல தாண்டி வர்றது, அதை ஜெயிச்சு வர்றது. அந்த உலக கரப்டிவ் சிஸ்டம், குழப்படியான சிஸ்டம், உன்னை வேதனைக்குள்ள உண்டாக்குன சிஸ்டம், உன்னை போராட்டத்துக்குள்ள கொண்டு வருகிற இந்த சிஸ்டத்துல நீ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுகிற, அது என்ன டிவைன் சிஸ்டம். அல்லேலூயா. இன்னொரு சிஸ்டம் வேலை செய்யுதுப்பா, ஒழுங்கின்படி வேலை செய்கிறது. அந்த சிஸ்டம் என்னன்னா பரலோக சிஸ்டம், பரலோக ஒழுங்கு, பரலோகத்தினுடைய கட்டமைப்புகள். நீ அங்க சொந்தக்காரனா மாறிடுற. இந்த குழப்பமான சூழ்நிலைய, இந்த ஒழுங்கற்ற இந்த ஒழுங்க மாத்தும்படியா பரலோக ஒழுங்கு படி நீ கட்டமைக்கப்பட்டுக்கிற, அதை நீ ஃபாலோ பண்ண போற, இதை நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்க்கையில் தோத்து போயிட்டேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தோல்வி உணர்வு, ஒரு டிஃபீட்டட் கான்சியஸ். எப்போ பாரு அவங்க உணர்வுக்குள்ள தோத்து போயிட்டோம், நாங்கள் விட்டுட்டோம், இழந்து போயிட்டோம், ஒன்றும் இல்லை,
என் வாழ்க்கையை ஏமாந்துட்டேன், எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு உனக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு அடி மனசுல, இன்னர் மைண்ட்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல, உள்ளத்தின் ஆழத்துல குழப்பத்தோடு கூட இருக்கிறேன், வேதனையோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற இந்த இன்னர் ஆட்டிடியூட், அந்த இன்னர் ஃபீலிங்கை மாத்து. எப்பா எல்லாம் நடக்கும், ரொம்ப அசால்ட்டா பாருங்க. எப்படி சிஸ்டம் அப்படிதான் இருக்குது, இப்படிதான் ஆகும், எனக்கு அகேன்ஸ்டா தான் வேலை செய்யுது, இந்த எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டா தான் வேலை செய்யறாங்க, எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டா தான் என்ன கவுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா என்ன உயர்த்துற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சொல்ற போல்ஸ்டர் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். தைரியம் கொடுக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், உன்னை மேலே நிறுத்துகிறவர், உனக்குள்ளே ஆழ்மனதிலே வல்லமையோடு கூட கிரியை செய்துகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு என்பதை நீ மறவாதே. ஜீசஸ். அப்ப அந்த தேவன் உனக்குள்ள வருகிறாரு, அவர் உன்னை உள்ளத்தை எழுப்புகிறார், உள்ள அடி மனசுல பேசுறாரு. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கலக்காத, நீ தோக்க மாட்ட. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜெயத்தின் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. பல முறை தோத்திருக்கலாம், பல முறை நீ அவமானப்படுத்திருக்கலாம். இந்த முறை நீங்க ஜெயிக்க போறீங்க, இந்த முறை நீங்க மேலே வரப்போறீங்க. உன்னுடைய உயரத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் அது தடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சொல்லலாம் எல்லாம் அவன் ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டான், இவன் என்ன ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டான். உண்மைதான். ஆனா ஆண்டவர் வாசலை திறக்க போகிறாரு, ஒருத்தரும் பூட்ட முடியாது. அதுல இருந்து ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும், அதுல இருந்து ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ வெற்றி சிறப்பா என்பது அதிக நிச்சயம். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் உன்னை உயர்த்த போறார். நீங்க சொல்லுங்க, இந்த சிஸ்டத்தை நான் ஜெயிக்க போகிறேன். ஒரு முறை நான் டிவி ஊழியத்தில் நான் சொன்னேன், இதே மாதிரி நான் சொன்னேன், நான் தெரியல ஏதோ நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் ஏதோ வட்டி கூட கொடுக்கலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறேன். வட்டி இல்லைப்பா, முதலையும் சேர்த்து ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு ஏதோ பேசியிருக்கேன். அப்போ அங்கே ஒருத்தர் யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, கடன் கேட்கணும்னு போயிருக்காரு, வட்டி காசை வாங்கி கட்டலான்னு அங்கே போயிருக்காரு. போனவுடனே அங்கே டிவியில் அவங்க சொன்னாங்க ஒரு வரதுக்கு டைம் ஆகும், வேணா டிவியில் யாராவது பாருங்கன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டாங்க. அங்கே போனால் பாருங்கள், நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், நீங்கள் வட்டி மட்டும் இல்லைப்பா, முதலையும் சேர்த்து கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே அவர் வட்டி கொட்டுறது கூட காசு இல்லையே அப்படின்னு வந்த அவர் அங்கே அவர் ஃப்ரெண்டு வரல, இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை போயிடுச்சு. வார்த்தை ஏன் வட்டி மட்டும் கேட்குற, ஏன் உனக்கு கீழே இறக்கிட்ட, வட்டி கிடைச்சா போதும்னு ஏன் கீழே போயிட்ட, முதலையும் சேர்த்து கொடுக்குற ஆண்டவர் இவர், அப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட வர ஏன் நான் கம்மியாக கேட்கணும், வட்டியை மட்டும் ஏன் கேட்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பிச்சுங்க. அந்த வார்த்தை என்ன தொட்டச்சுங்க. ஆண்டவரை இவ்வளவு குறைவா மதிப்பிட்டமே, அவர் மொத்தத்தையும் சேர்த்து கொடுக்குற ஆண்டவராச்சே அப்படின்னு தோணுச்சு. என்னுடைய சோர்வெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய குழப்பம்லாம் போயிடுச்சு. உடனே தைரியமான வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு ஆச்சரியம். பாருங்க, உள்ள துடிவு கொடுக்குற ஆண்டவர். ஏதோ நீ போட்ட கணக்கு எனக்கு மிஸ் ஆகி ஃபெயிலியர் ஆகி நீ குழப்பத்துக்குள்ள போயிருக்கலாம். பயப்படாத. அதான் சொல்றார், பி தைரியமா இரு, திடன்கொள், நம்பிக்கையா இரு. சோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்குதா? சோத்திரம். துணிவு வர்ற மாதிரி இருக்குதா? எங்க துணிச்சலா இருந்ததாங்க அப்படி ஆயிடுச்சு. இல்லை, மறுபடியும் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணு. இந்த ஆண்டவர் தைரியம் ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போல, ஏதோ அவர் சொல்லுவாங்களே, டாக்டர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி நான் இருக்கம்பா, கவலைப்படாதுன்னு. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா தெரியல அப்படின்னு சொல்லாதுங்க. இந்த ஆண்டவரும் உணர்வுக்குள்ள உனக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் உனக்கு மேலே எழுப்பி உன்னை ஜெயிக்கிறவனாய், எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாய், உன்னை சாதனையாளராய் மாற்றுகிற தேவன் உனக்கு உண்டு. உன் வேதனைகள் எல்லாம் சாதனையாய் மாற்றுகிற தேவன் உனக்கு உண்டு. பயப்படாத. பி குட் சேர், டேக் ஹார்ட். அப்படியே உடஞ்சு போயிடாத, நெல் அப்படின்றார். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஏங்க இந்த சிஸ்டத்தினால நீங்க தோத்து போயிருக்கலாம், மனுஷனால தோற்று போயிருக்கலாம், பல விதனால காட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்க மாறினால் அடிப்பிக்கப்பட்டிருக்கலாம், வாங்கியிருக்கலாம், என்ன ஒன்று செஞ்சிருக்கலாம், உங்க பணமெல்லாம் போயிருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, உயர்த்துகிற தேவன் உனக்கு இன்னொரு சிஸ்டம் வேலை செய்து, அது பரலோகத்தினுடைய ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் அங்கே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பேச்சை கேளுங்க. அது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும். உங்களை மறுபடியும் உயர்த்தும், புதிய ஐடியாக்களை கொடுக்கும், திட்டங்களை கொடுக்கும். புதிய முயற்சியில ஈடுபடுங்க, புதிய முயற்சியில இறங்கு. சபை போச்சு, அது போச்சு, இது போச்சு, பயப்படாதீங்க.
மறுபடியும் கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்வாரு. பல ஆயிரங்கள் ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு இந்த தேவன் உத்தரவாதம் உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு சிறு காரியத்தை சொல்லப்படி ஒரு ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனங்கள். ஆதியாகமம் அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அங்கே வேலை செய்யுது பாருங்க. யாக்கோபை பார்க்கிறோம், ஏசாவை பார்க்கிறோம். ரெண்டு பேரும் அவங்க அண்ணன் தம்பிங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் அவன் காலை பிடிச்சிட்டே வரான் யாக்கோபு. அவன் காலை பிடிச்சிட்டே வரும்பொழுது இவன் முன்னாடி வந்துடுறான். ஏசா முன்னாடி வந்து அவனுக்கு எல்லா சேஷ்டபுத்திரை பார்த்து அத்தனைக்கும் அவனுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறான். யாக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா 5 செகண்டில் ஒருத்தன் ஆள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ரெட்டை பிறவிங்க, 2 பேரும் ட்வின்ஸு. ஃபஸ்ட்டு பிறந்ததுனால 2 பேரும் ஒரே டைமில் உருவாகணும். பிறந்ததுனால இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டானே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறான். நான் இதை குறித்து சேஷ்டபுத்திர பாதகத்தை பிடுங்கி எப்படி ஏசாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ட்வின்ஸ் 2 பேர் உருவாகணும்னு வைத்துக்கொள்ளுங்க. இந்த ட்வின்ஸு உருவாகும் பொழுது முதல்ல உருவாகிறதும் ரெண்டாவது ஒரு 2 குழந்தைகள் 2 ட்வின்ஸ் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதில் இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோசித்தேன், ஏன்னாண்டா இவன் வந்து யாக்கோபு வந்து ஆண்டவர் இவனை பிளஸ் பண்ணுறாரு. அவன் தானே அவன் 2வது தானே பிறந்தான். முதல்ல பிறந்தானே நியாயப்பிரமாண சட்டங்கள்லாம் இருக்குதுன்னு நான் யோசிச்சது உண்டு. ஆனால் பாருங்க, இந்த ட்வின்ஸில் மட்டும் ரெட்டப்பிறப்பில் மட்டும் என்ன விஷயம் நினைங்கன்னா ஒரே டைமில் முதல்ல ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுமா, 2வது குழந்தையும் ஃபார்ம் ஆகுமா. ஃபார்ம் ஆகும்போது அது வளர்ந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பிறக்கும்போது என்ன செய்யுமா, முதல் உருவாகின குழந்தை கருவில் உற்பத்தியான குழந்தை பின்னாடி போயிடுமா. 2வது உற்பத்தியான குழந்தை தான் முதல்ல பிறக்குமா. தெரியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பயாலஜிக்கல் ஆர்டர் படி உண்மையான சிஸ்டத்தின்படி சயின்டிஃபிக் படி பார்த்தா மூத்த குமாரன் தான் யாக்கோபு. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? சரிங்களா, சயின்ஸுங்க, சயின்ஸு நீங்கள் வேணால் எடுத்து படித்து பாருங்கள், நெட்டில் அடித்து பாருங்கள். சயின்ஸ் இது. முதல் குழந்தை யாக்கோபு தான் பிறந்திருக்கணும். 2வது குழந்தை தான் ஏசா அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன உருவாக்கினார், எல்லாம் சிஸ்டம் ப்ராப்பராக வச்சுருப்பாருங்க. அவர் அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். பாருங்க, அவன் என்ன செஞ்சான், இவங்க எல்லாம் மனுஷங்க முறைப்படி இவனை பிளஸ் பண்ண நினச்சாங்க. ஏசாவை பிளஸ் பண்ண சொல்லிட்டு ஈசாக்கு நினச்சான். அவனை கூப்பிட்டு வரணும், அவனை அடித்து சாப்பிட்ணும், அவன் சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசாவை கூப்பிட்டு அந்த கதையை வாசிச்சுனா எல்லாம் பாருங்க லிங்க்டு. எல்லாமே ஆண்டவர் ஒரு தொடர்புடையதாக தான் பேசுகிறார். ஆண்டவர் மாறாதவர். அவருடைய சிஸ்டம், அவருடைய காரியங்கள், ஒழுங்குகள் மாற்றப்படாதவைகள். எவ்வளோ அருமையாக காரியங்களை அற்புதமாய் நடத்தி காண்பித்திருக்கிறார். பல உண்மைகளை வேதாமத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். அதான் பாரு, குழந்தை இப்போ அவன் 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும். 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, 2 பேரும் ஆசீர்வதிக்கணும். ஏசா மேலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா அவன் நல்லா வேட்டையில் வல்லவன். போய் புதுசாக கறியை அடித்து சமைச்சு சோத்திரம், ஒரு நாளைக்கு காடை, 2 நாளைக்கு கவுதாரி, 2 நாளைக்கு கொக்கு இருக்குன்னு அடிச்சு வந்து பறவை அடித்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் பாபிக்குலாம் செஞ்சு கொண்டாந்து கொடுத்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. பையன் வேற நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பாடு வேற கொண்டு வரான், புதுசாக அடிச்சு எடுத்துன்னு வரான். அப்படின்னோடனே ரொம்ப டேஸ்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட் ஆனோடனே அவனுக்கு பாரு கண்ணு வேற இதாகிடுச்சு. அவன் ஏசாவை கூப்பிட்றான், ஏப்பா நீ போயிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வா, எனக்கு வயசாகிடுச்சு, நல்லா போயிட்டு வனத்துக்கு போயிட்டு நல்லா சூப்பராக அடித்து எடுத்துகிட்டு உன்னை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அவனுக்கு பாருங்க ரொம்ப அவனுக்கு ஒரே ஆசையாக ஓட்டான். வில்ல அம்பி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அப்பாவுக்கு பெரிய விருந்து படைக்கின்றான்னு சொல்லிட்டு தேட போயிட்டான். இதை ரெபக்காள் கேட்டுட்டு இருந்தான். கேட்டு போயிட்டு ஐயோ இவன் தான் இவளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கிறான், இவனை தான் ஆண்டவர் யாக்கோபை தான் பிளஸ் பண்ணுவேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவருக்கு தான் வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, புருஷ பொண்ணு 2 பேரும் இணைஞ்சு முடிவு எடுக்கலை. இது ஏதோ சாப்பாட்டின் அடிப்படையில் எடுத்த முடிவு மாதிரி இருக்குது. சோறு சோத்திரம் வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டோன்னா ஆள் இப்போ அவனை ப்ளஸ் பண்ணணும்னு விரும்புகிறான். இதை பார்த்தோன்னா இவன் என்ன பண்ணான், ஆள் மாறாட்டம் பண்ணுகிறான். உடனே அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டான், அந்த ரோமா முடியுதுன்னா அதை பண்ணிட்டான். அவன் கூப்பிட்றான், ஏசான்னு கூப்பிட்றான். அந்த கொஞ்சம் வாசிப்போம். அப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு அவர் ஆசீர்வதிக்கிறான். அப்போ ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபை ஏசான்னு நினச்சிக்கிட்டு அவன் ஆசீர்வதி என்ன சொல்கிறான், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய்,
உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனுடைய ஏசையா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும்பண்ணி அவையெல்லாம் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றான். அப்பொழுது தகப்பனாகிய ஈசாக்கு பிரதியுத்தரமாக அவனுக்கு ஆசீர்வதிக்கிறான். பாருங்க என்ன ஆசீர்வதிதான். ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு உயரே வானத்தில் இருங்க பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன்னுடைய கழுத்திலிருந்து அவனுடைய நுகத்தடி முறித்து போடுவா என்றான். நல்லா பாருங்க, 2 விதமான பிளஸ்ஸிங் இந்த உலகத்தில் அவன் சொல்லுகிறான். இதை நான் சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகிறேன். 2 டைப்பில் பிளஸ் பண்ணுறான். ஒன்று அவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லுகிறான்? ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இருப்பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 2 விதமான இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான், உன்னை தகப்பனாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட விதம், வானம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு டைப்பு. 2 விதங்கள் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு விதம் எப்படின்னா, ஆவிக்குற விதத்தில் ஆண்டவரோடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் பெற்றுக்கொள்ளுகிற விதம் ஒரு விதம். 2வது விதம், உன்னை வேட்டையாடி பட்டயத்தினாலே பிழைப்பது. பட்டயனா அடித்து வெட்டி சோத்திரம் வேட்டையாடி. இப்போ பாருங்கள், இந்த மிருகத்தை வேட்டையாடுனா பல யுக்திகளை கை கொள்ளணும். சிங்கத்தை அடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம், மலையை போடணும். இல்லை யானையை பிடிக்கணும்னா பெரிய பள்ளத்தை தோண்டுவாங்க, தழையெல்லாம் போட்டு வந்து விழுந்துடும். மிருகத்தை அது மாதிரி பல விதமான யுக்திகளை கடைபிடிப்பார்கள். பல விதமான காரியங்களை அவர்கள் கடைபிடித்து இந்த உலகத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை சேர்ப்பார்கள். இது ஒரு விதம். இது ஒரு காரியம். ஏமாற்றுவது, வேட்டையாடுவது, பட்டயத்தை கொண்டு பிழைப்பது, இப்படி பல விதங்களில் செய்வது. இல்லை மூளை அறிவு இவளை உபயோகித்து எடுத்துக்கொள்வது, இப்படி பலவிதமான அறிவுகளை உபயோகப்படுத்தி தன்னுடைய பலத்தை காண்பித்து தன்னுடைய உலக அறிவை காண்பித்து சம்பாதிப்பது ஒரு விதம். அதில் எல்லாம் கடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டில் போடாதாங்க எக்கச்சக்கமாக சேர்க்குறாங்க. அது கூட ஒரு விதம் தான். வேட்டையாடி பட்டயத்தினால பிழைப்பது, பலவருடைய பணத்தை எடுத்து. ஆனால் இன்னொரு விதம் இருக்குது. அல்லேலூயா. அந்த விதத்தை ஆண்டவர் ஃபாலோ பண்ண சொல்கிறார். அந்த விதம் என்ன விதம்னா, தேவனுடைய வல்லமையை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் பெற்றுக்கொள்வது. சரி, இந்த யாக்கோபை பார்க்குறோம். 2 பேருக்கும் ஒன்றுமே கிடைக்கல. இவன் எல்லாத்தையும் உன்ட்ட கொடுத்துட்டான், அவர் சொல்லிட்டார். அவன் அனுமதிக்கலான்னு பார்த்தா இவன் என்ன சொல்கிறான், உன்னை பாடுறா வெட்டி போடுற, என் அப்பா சாகட்டும் உன்னை வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டான். உன்னை பாரு, உன்னை உண்டுலன்னு ஆக்குறதில்ல. எங்கள் அப்பா முதல்ல செத்தப்புறம் தானே எடுப்பேன். அப்போ நீ உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் அனுபவிப்பேன். உன்னை காலி பண்ணிட்டேன்னா அடுத்தது நான் தானேப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இப்போ பாருங்க, அதுக்குள்ள அவன் அம்மா சொன்னாங்க, எப்பா 2 பேரையும் சாக நான் எனக்கு விட மாட்டேன், நீ கிளம்பி போயிடுப்பான்னு அனுப்பிட்டார். அங்கே போனால் இதை விட மோசமான ஆள் லாபான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த உலகத்துக்குரிய ஆள். இவனுக்கு பாருங்க, 2 பொண்ணையும் அவன் தலையில் கட்டிட்டான். சம்பளம் கொடுக்குற மாதத்தில் சம்பளத்தை 10 முறை மாற்றிட்டான். ஃபஸ்ட்டு 10,000 கொடுத்தான், அடுத்தடுத்து 9,000 கொடுத்தான், 10 முறை மாத்திர கடைசியில் ஒன்றும் இருக்காது. பொண்ணையும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் கையில் கொடுத்துட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சொற்ப வருமானத்தை கொடுத்து இவனை தாங்கிட்ட வச்சுக்கிட்டான். பாருங்க 10 முறை அவனுக்கு பாருங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. பாருங்க, ஏசா விட மோசமாக நல்லா இருக்கான். அவன் சொந்த மகளோட மருமகனை அவனுக்கு எதையுமே சேர்த்து கொடுக்காம எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் இது பண்ணி, அதுலேயும் எதுவும் யாக்கோபு சொல்கிறதால வாசிச்சுன்னா அவனுக்கு தெரியும். ஏதாவது செத்து போச்சுன்னா அதுக்கும் கணக்கு கேட்டான். ஏதாவது மிருகம் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கும் இவன்கிட்ட கணக்கில் கழிச்சுக்கிட்டான். கொடுக்குறது சொற்ப போனோம்னா அதுலேயும் மைனஸ் பண்ணிட்டே வந்துட்டான். எப்படி பிழைக்கிறது? ஒன்று லாபான் அடித்து ஏமாற்றி பிழைக்கணும். அது சிஸ்டம் இல்லை, அது ஒழுங்கு கிடையாது, அது பரலோகத்தில் இது கிடையாது.
ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றுட்டாச்சு. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ வந்து பலுகி பெருகுவான், உலகத்தில் எல்லாரும் உங்கள் காலை கீழே வணங்குவாங்க, நீ வந்து எக்கச்சக்கமாக போவ, ஆபிரகாம் மாதிரி பணக்காரனாகனு இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறல. பாருங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு சிஸ்டம் வேலை செய்யுது. அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறார். தூதன் வந்து சொப்பனத்தில் பேசுகிறான், யாக்கோபே உன் லாபான் உனக்கு செய்கிறதெல்லாம் பார்த்தப்பா, ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன, வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரன ஒன்னாம ஏமாத்திட்டு இருக்கிறான். இதுக்கு ஒரு சிஸ்டத்தோட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு புதிய திட்டத்தோட கூட வந்திருக்கிறேன். பயப்படாத, கலங்காத. உன் எதிர்காலத்தை குறித்து வேதனைப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் இதுக்கு வேற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கிறேன். இது பரலோக ஸ்ட்ராட்டஜி, இது பரலோக திட்டம். இந்த பரலோகம் உனக்கு வேறு விதத்தில் கற்றுக் கொடுக்க போகுது. உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் இப்படி தான் பிழைப்பான்னா, நீ வேறு விதத்தில் பிழைக்க போகிற, நீ ரொம்ப ஈஸியாக பிழைக்க போகிற, ரொம்ப அற்புதமாக உனக்கு ஒரு வழியை சொல்லித்தரேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறார். அந்த கிளையை வெட்டி போடும்போது அந்த இதெல்லாம் வந்து அந்த குட்டிகள்லாம் வந்து புள்ளி போட்டதாக பிறகுது. அப்போ கிளையை வெட்டி போடாத போது அது ஆர்டினரியாக பிறகுது. அவன் போய் லாபான்ட்ட போகிறான். லாபான்ட்ட போயிட்டு இப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சிடுச்சு. பாருங்கள், லாபான் ஏமாத்துக்கிறவன் நிறைய ஏமாற்றிட்டான், நிறைய ஒன்று லாபாக்கிட்டான். இப்போ புதிய சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் வாசிங்க, நான் வாட்சாக்க டைம் போயிட்டே இருக்கும். அதில் உள்ளே போய் லாபான்ட்ட சொல்கிறான், ஏப்பா நீ வந்து எனக்கு புள்ளி போட்டது வந்து எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்படின்றான். லாபம் எனக்கு ரொம்ப லாபம் தான், ரொம்ப கணக்கு போட்டு போடுறாள். கவுட்டி கழித்து பார்த்தோம், அடப்பாவி புள்ளி போடுறதுக்கு கம்மியாக தானே வருது. அடாடா, இவன் பாரு இவன் தான் கேட்குறானே, ஏற்கனவே இவன் ஏமாந்த சோனகிரி, இது இன்னும் ஏமாந்து போத, பரவாயில்ல நல்லா இருக்குத அப்படின்னு கணக்கு போட்டு என்ன சொல்லிட்டான், ஓகே அதே சம்பளமாக எடுத்துக்க பாட்டான். உடனே போனால் கரெக்டாக ஆடு பொழிகிற நேரத்தில் போட்டு கோப்புகள்லாம் வெட்டி போட்டால் எல்லாம் புள்ளி போட்டதாக பறகுது. அவன் சொல்லிட்டான், இதை 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வச்சுட்டு இவன் ஏதோ உடனே இவன் மாற்றிட்டான். ஐயோயோ புள்ளி வேணாம், புள்ளி எனக்கு எடுத்துக்கப்பா, வரி போட்டதை உனக்கு எடுத்துக்கப்பான்னு மாற்றினான். அங்கே பார்த்தா எல்லாம் பிறகுதெல்லாம் வரியாக பிறகுது. அல்லேலூயா. பரலோக சிஸ்டம் வேறு மாதிரி வேலை செய்யுதுங்க. நீங்கள் பயப்படாதீங்க. பரலோகம் பாருங்கள், எதையாவது கர்ப்பத்தில் வேலை செய்கிற போது பரலோக சிஸ்டம் உற்பத்தி அவர் இடத்துல இந்த தேவன் உதவி செய்கிறார். அங்கே பாருங்க, பரலோகம் அங்கே வேலை செய்யுது. நீ என்ன விரும்புகிறாயோ கர்ப்பத்திலே மாத்திடுறையா, கலரை கர்ப்பத்திலே டிசைனை மாத்திடுறையா, எல்லாத்தையும் மாத்திரையான்னு சொல்லி பரலோகம் வேலை செய்யுது. வேலை செஞ்சனா அதை தடுத்து நிறுத்த முடியல. லாபான் ஒன்றுமே செய்ய முடியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முழு லாபாவுடைய சொத்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அப்படியே இந்த பக்கம் வந்துடுச்சு. சோதனம் அதே மாதிரி தான் இந்த பரலோக சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யுதுங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, பரலோகத்தினுடைய சிஸ்டம் உனக்காக வேலை செய்யுதுப்பா. கொஞ்சம் அழாத, சோர்ந்து போயிடாத, கலங்கி போயிடாத, பயப்படாத, ஐயோயோ தகச்சு போயிடாத, நீயே முடிவு கட்டுறாத. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. என்னைக்கு நான் பரலோகமே சொந்தமே பாட்டு உட்காந்துருக்காத. சோத்திரம் இல்லை, நீ விரும்பினதை நான் செய்ய போகிறேன். ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு எப்படி சொந்தக்காரன், அதே ஆசீர்வாதம் உனக்கும் சொந்தப்பா, உனக்கு உரிதாக இருக்குது. பரலோக சிலுவையின் மூலியமாய் தேவன் அந்த கல்வாரி சிலுவையின் மூலியமாய் அதை பெற்று தந்திருக்கிறான். அல்லேலூயா. அதை உனக்குள்ள வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, திடன் கொள்ளு, நம்பிக்கையாயிரு, என் மேலே சார்ந்துக்கோ, என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஒரு சிஸ்டத்தை வெளிப்படுத்துவேன், உனக்கு காரியத்தை சொல்லி கொடுப்பேன். எந்த தோல்வி அடைஞ்சியோ அதில் வெற்றி பெறதுக்கு இன்னொரு திட்டத்தோடு கூட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பிளானோட கூட வந்திருக்கிறேன். அந்த பிளான் உன்னை உயர்த்துகிறதான பிளான். பயப்படாத அப்படி சொல்கிறார். நீ தோற்று போகிற கதையை, தோல்வி அடைஞ்ச கதையை சொல்கிறதுக்கு உன்னை கூப்பிடல, ஜெயத்தின் கதையை சொல்கிறதுக்கு, வெற்றியின் கதையை சொல்கிறதுக்கு, இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு, இந்த குழப்பம் நிறைஞ்ச கரப்டடு எல்லாத்துலேயும் பிரச்சனை உள்ள இந்த சிஸ்டத்தை, பரலோக சிஸ்டத்தினால எப்படிலாம் ஜெயிக்கலான்னு உனக்கு சொல்லித்தரேன். நீ பயப்படாதே. நான் ஜெயிச்சேன்ப்பா, எல்லாரும் என்னை தள்ளிட்டீங்க, எல்லாரும் பண்ணிட்டீங்க, கொண்டு போயிட்டு ரோமர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டான், அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டான், யூதன் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டான், எல்லாம் மதம் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடுச்சு. உள்ளே எனக்கு கல்லறையில் வச்சாச்சு. ஆனால் உடச்சி எழுந்து எல்லாரையும் இழுத்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, 12 பேர் இல்லை, உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டேன். இந்த உலகத்தில் அதிக எண்ணிக்கை உடையது இயேசுவை தெரிந்து கொண்ட ஜனந்தான், இயேசுடைய நாமத்தை தெரிந்து கொண்ட ஜனந்தான். அப்போ நான் பெற்றுக்கொண்டேன், எல்லாரும் இழுத்துக்கொண்டேன். உனக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்கிறார், நீ தோற்க மாட்டேன்னு சொல்கிறார்.
உனக்கு இருந்து நான் உனக்கு உற்சாகத்தையும் வல்லமையை கொடுப்பேன், தைரியமாயிரு, உன்னை ஆதாயப்படுத்திக்கோ. முதல்ல சொல்லு, இல்லை இந்த பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஏதாவது வழியை வச்சிருப்பாருன்னு யோசி. தேடு, ஆராய்ச்சி பண்ணு, வேதத்தில் தேடு, உன் மனசுக்குள்ளே தேடு, ஜபத்தில் தேடு. உனக்கு ஒரு வழியை வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத, பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உபத்திரம், ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்படின்னு என்ன சொல்ல வர்ற? நான் உலகத்தை எப்படி ஜெயிச்சனோ அதான் மாதிரி ஜெயிப்பப்பா அப்படின்றார். அப்போ திடன் கொள்ளுங்கள்னாக்கா உலகத்தை அவர் ஜெயிச்சிட்டாருங்க, நான் இப்படி இல்லையா, உன்னை ஜெயிக்க வைக்கிறதா எல்லாம் சாம்பிள் காமிச்சிருக்காரு, அதெல்லாம் வழியை காமிச்சிருக்காரு. அதை மாதிரி நீயும் ஜெயிப்பன்னு சொல்கிறார். நீ ஜெயிக்க முடியும், மேலே வர முடியும். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிழப்பட பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.